இடிஎஃபாக நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து டேக்ஸ் வரும். ரெண்டுலேயுமே டேக்ஸ் வரும். இடிஎஃப்லையும் டேக்ஸ் வரும், இதுலேயும் டேக்ஸ் வரும். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இடிஎஃபாக வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்கிறீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் எப்போ விற்றாலும் அதனுடைய டேக்ஸ் வந்து 12.5%. இப்போ நீங்கள் 1 lakh நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர், இன்னைக்கு வந்து ஒரு 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 lakh உங்களுக்கு ப்ராஃபிட் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா 12,500 நீங்கள் வந்து டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுவும் லாஸ் தானே. இது வந்து 1 இயர் ஹோல்டு பண்ணா. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த ரூல் வந்து டிஃபரெண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து 12.5%. இப்போ இடிஎஃப்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் வரும். ஸ்லாப் ரேட்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து சேலரிட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன், 30% டேக்ஸில் வர்றீங்க அப்படின்னா இந்த 1 lakhக்கு நீங்கள் 30% வந்து டேக்ஸை பே பண்ணணும். அப்போ 1 lakh 30% 30,000 நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப அதிகப்படியான டேக்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டில் வரும். அப்போ ஸ்லாப் ரேட்டில் வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் வந்து 30% கட்டணும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கரெக்டான ரூட் கிடையாது.